Hi, hello everyone. Now unga Deepan. Actually, every Sunday we are conducting online unit wise test. பாத்தீங்கன்னா 7:30 to 9:30 டைமிங்ல நடக்கும் நைட்டு. ஸோ அந்த டெஸ்ட்ல லாஸ்ட் சண்டேல நடந்தது பயோடெக்னாலஜி யூனிட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, காம்படிஷன் எவ்வளோ தூரம் காம்படிஷன் வந்து இருந்துச்சு, டாப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக இருந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்து இன்னும் நீங்கள் அந்த யூனிட் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கல அப்படின்னா, கலந்துக்க விருப்பம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த மொபைல் ஆப்னுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த எக்ஸாம். ஸோ இந்த ஸ்கோர் அண்ட் ஏர்ன் காம்படிஷனில் யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, யார் வந்து அந்த 100 rupees வின்னர் அப்படிங்கிறத பார்ப்போம். If you are the first to see our video, subscribe பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. அண்ட் ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2021-2022க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தோஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் அவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எரர் கொஷின்ஸ், இப்போ இந்த இதில் பயோடெக்னாலஜியில் நடந்த டெஸ்ட்டில் 90 கொஷின்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து எரராக இருக்குது. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் அல்லது தப்பான ஆன்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது என்னென்ன கொஷின்ஸ்னா 22, 58 அண்ட் 71, 83 அண்ட் 61. ஸோ 5 கொஷின் இருந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பட் இந்த இதை எப்படி நம்ம ரேங்கிங் பண்ண போகிறோம்னா, இந்த 5 கொஷினையும் நல் பண்ணிடுறது. இப்போ 85னா 340 மார்க்ஸ் இல்லையா, 20 மார்க்ஸ் இதாகிடும். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் நம்ம கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் இந்த 4 மார்க்கும் -4 எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா -4, இங்கே எல்லாத்துக்குமே -4 எடுத்திருக்கோம். அப்போ 24 மார்க் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துக்கணும், இப்போ வாங்கின மார்க்கை விட. அது கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்குவோம். 360க்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிற 336க்கு மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ 24 மார்க்ஸ் 20 -1 எடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ அதையும் கம்மி பண்ணிட்டோம்னா அதான் இந்த 336க்கு இவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா மோனிஷா. சி இஸ் கோயிங் டு ஹெட் 100 rupees. இவங்க தான் அந்த ஸ்கோர் அண்ட் ஏர்ன் காம்படிஷனில் வின்னர் மோனிஷா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பரிதாபமான விஷயம், காவியாவும் 320 தான். ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம், 41 நிமிஷம் 57 செகண்ட் இவங்க எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோனிஷா வந்து 34 minutes. ஸோ இவங்க வந்து செகண்டுக்கு வந்துட்டாங்க. லெட்ஸ் இப்போ காவியாவுக்கு நம்ம வந்து இந்த தடவை 100 rupees கொடுத்துருவோம். சரி, இவ்வளோ எஃபர்ட் போட்டு 320 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ இந்த தடவை மட்டும் இந்த இது வந்து கொடுத்துருவோம். ஏன்னா டைமிங் வந்து ஒரு 6 நிமிஷத்தில் தான் இவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இசான் வந்து பார்த்தீங்கன்னா 305, he is the third rank. ஸோ இது எல்லாமே வந்து 360 கிடையாது, ஒன்லி 336க்கு தான். ஸோ அண்ட் 4th ரேங்க் இந்து அண்ட் மேகவர்ஷினி 305, இவங்க எல்லாருமே 305 தான். பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் இந்த மார்க்ஸை வச்சே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைமிங் தான் இங்கே பிளே ரோல். இவங்க 36 minutesல முடிச்சிருக்காங்க, இவங்க 43ல, இவங்க 57 minutesல மேகவர்ஷினி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட ரேங்கிங் வந்து மாறுது. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரேங்கிங்ஸ் யார் யார் எடுத்திருக்காங்கன்னா, ஊர்வசி வெங்கடேசன் 300 அண்ட் ஹரிதா வந்து பார்த்தீங்கன்னா 297, ஆஞ்சலின் வந்து 296. திஸ் இஸ் நாட் அவுட் ஆஃப் 360, திஸ் இஸ் அவுட் ஆஃப் 336. அண்ட் நெக்ஸ்ட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அகிலா, இவங்க 295 அண்ட் ஸ்ரீஹரி ஹரன் பார்த்தீங்கன்னா 295, ஜெகநாத் இவங்களும் 285. ஸோ ஃபர்ஸ்ட் 10 டாப்பர்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் 10 டாப்பர்ஸும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இப்போ 336க்கு தான் இவங்க எடுத்த ஸ்கோர்ஸுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்த போதிலும் இன்னும் ஒரு அடுத்த டெஸ்ட்லாம் வந்து ஒரு 5 கொஷின்ஸ்க்கு குறைஞ்சி நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து 360க்கு 340+ அந்த இதுலேயே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸும் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு யூனிட்லையும், ஓகேவா?
இந்த யூனிட்டை விட அடுத்த யூனிட்ல உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சதீஷ் குமார் 282 11th ரேங்க் வந்து வராங்க. அண்ட் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா 280 அண்ட் சுதர்ஷன் 280. ஸோ த டைமிங் இஸ் த டிஃபரன்ஸ். ஆகாஷ் 24 மினிட்ஸ்ல முடிச்சதை இவங்க 43 மினிட்ஸ்ல முடிச்சிருக்காங்க சுதர்ஷன். வெரி குட். முருகேசன் பார்த்தீங்கன்னா 276. ஸோ இது மாதிரி தான் இருக்கு. அண்ட் இவங்க வந்து 14th ரேங்க். நெக்ஸ்ட் வந்து 15 வந்து திவ்யா 272 அண்ட் ஜவேத் அக்தர் வந்து 272, கீர்த்தி 272 அண்ட் கணேஷ் அபி 272. ரெண்டு பேருமே சேம் மார்க். ஒரு ஜஸ்ட் 6 மினிட்ஸ் டிஃபரன்ஸ். மற்றபடி சேம் மார்க் தான். இவங்களையும் இங்கேயும் பாருங்க, இங்கேயும் 4 பேருமே சேம் மார்க் தான். நீங்க நிறைய இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒரே மார்க், 3 பேர் ஒரே மார்க், 2 பேர் ஒரே மார்க் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் ஸோ 18th ரேங்க் வந்து கணேஷ் அபி 272. அடுத்தது யாருன்னா வருண் 19 ரேங்க்கு 270. விஜயா அஞ்சும் வந்து சேம் மார்க்கு 270. ஹவர்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ். உங்க 20 மினிட்ஸ் 21 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. உங்க 1 hour 10 minutes. ஸ்வேதா 266. ஸோ ஷீ இஸ் த 21st ரேங்க். இப்போ இவங்க எடுத்த ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து 360 கிடையாது. 360க்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 24 மார்க்ஸ் இவங்களுக்குலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோடதெல்லாம் நியர்லி 290 280 பக்கத்தில் இருக்கும் உங்களோடது. அண்ட் நெக்ஸ்ட் திங் திவிஜ் வந்து பார்த்தீங்கன்னா 266. ஸோ ஜெகன் வந்து 261, ஸ்ரீபாலா வந்து 257, தக்ஷினியா வந்து 255 அண்ட் கணேஷ் சந்தனா வந்து 255. ஸோ இவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக 255 மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நம்மளோட அந்த 5 கொஷினும் கரெக்டாக ஆகும் பட்சத்தில் இவங்களுக்கு இன்னும் ஒரு 25 மார்க் கூட போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 290 கிட்ட இவங்களோட ஸ்கோர்ஸ் வந்துடும். அவங்களோடது 300+ வந்துடும். பார்த்தீங்கன்னா இவங்களோடதுலாம் வந்து 290 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த 25 ரேங்க்ஸ் டாப் 25 ரேங்க்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அதிகமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கை 4-5 பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. ஸோ இந்த காம்படிஷனையும் தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து இது பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஸோ அட்லாஸ்ட் மோனிஷா அண்ட் காவ்யா 2 பேருக்கும் வந்து இந்த ஸ்கோர் அண்ட் ஏர்ன் காம்படிஷனில் நம்ம இந்த தடவை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 2 பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ we can provide for both of them, மோனிஷா அண்ட் காவ்யா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் விஷஸ். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே என்னென்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரேங்கிங்கில் வரணும். இந்த 25 டாப்பர்ஸில் அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. நியர்லி 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து 25 டாப் 25ல உங்களோட லிஸ்ட் வந்து உங்கள் நேம் வந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். see you in next video. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஈவினிங் வந்து 7 o'clock வந்து லைவ் வந்து வரேன். அப்போ வந்து நம்ம பயோடெக்னாலஜி யூனிட்டினுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஓகே.